வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் கார்னோட் சைக்கிளோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலை டெரைவ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த தலைப்பு வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்தில் வர கேஸ் பவர் சைக்கிள் சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா கார்னோட் சைக்கிளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கார்னோட் சைக்கிளில் 4 ப்ராசஸ் இருக்கும். அந்த 4 ப்ராசஸ் வந்து முதல்ல ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 ப்ராசஸ் ஓட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கார்னோட் சைக்கிளில் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த கார்னோட் சைக்கிளில் ஏ, பி, சி அப்புறமா டி வந்து தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ். இப்போது நம்ம வந்து கார்னோட் சைக்கிளோட பிவி டயக்ராம் அப்புறமா டிஎஸ் டயக்ராம் அனலைஸ் பண்ணுவோம். பிவி டயக்ராம்னா ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம், டிஎஸ் டயக்ராம்னா டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம். இந்த பிவி டயக்ராமில் ப்ரெஷர் வேல்யூஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வால்யூம் வேல்யூஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டிஎஸ் டயக்ராமில் டெம்பரேச்சர் வேல்யூஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் என்ட்ரோபி வேல்யூஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த பிவி டயக்ராம் அப்புறமா டிஎஸ் டயக்ராமில் பாயிண்ட் ஏ வந்து ஸ்டேட் ஏவோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அப்புறமா என்ட்ரோபி வேல்யூஸ். அப்புறமா பாயிண்ட் பி வந்து ஸ்டேட் பியோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அப்புறமா என்ட்ரோபி வேல்யூஸ். பாயிண்ட் சி வந்து ஸ்டேட் சியோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அப்புறமா என்ட்ரோபி வேல்யூஸ். பாயிண்ட் டி வந்து ஸ்டேட் டியோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அப்புறமா என்ட்ரோபி வேல்யூஸ். அப்புறமா இந்த பிவி டயக்ராமில் ஏபி வந்து ஸ்டேட் ஏக்கும் ஸ்டேட் பிக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால ஸ்டேட் ஏவோட டெம்பரேச்சரும் ஸ்டேட் பியோட டெம்பரேச்சரும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபின்னு எழுதிக்கலாம். ஆனால் டெரிவேஷன் பர்பஸ்க்காக இந்த 2 டேர்மையும் சிங்கிள் டேர்மாக T2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி இஸ் ஈக்குவல் டு T2. இந்த ப்ராசஸில் ஹீட் ரிஜெக்ஷன் ஆகும். இப்படி ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுறதுனால இந்த ப்ராசஸில் என்ட்ரோபி வந்து குறையும். அப்புறமா இது ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸ்னால இந்த ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும், வால்யூம் வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பிசி. பிசி வந்து ஸ்டேட் பிக்கும் ஸ்டேட் சிக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது சிஸ்டமில் இருக்க ஹீட் வந்து சரௌண்டிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதே மாதிரி சரௌண்டிங்ஸில் இருக்க ஹீட் வந்து சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால இந்த ப்ராசஸ் முழுவதும் என்ட்ரோபி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறமா இது ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸ்னால இந்த ப்ராசஸில் ப்ரெஷர் அப்புறமா டெம்பரேச்சர் அதிகரிக்கும், வால்யூம் வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ சிடி வந்து ஸ்டேட் சிக்கும் ஸ்டேட் டிக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால ஸ்டேட் சியோட டெம்பரேச்சரும் ஸ்டேட் டியோட டெம்பரேச்சரும் ஒன்று தான். ஸோ இதை நம்ம டிசி ஈக்குவல் டு டிடின்னு எழுதிப்போம். ஆனால் டெரிவேஷன் பர்பஸ்க்காக இந்த 2 டேர்மையும் சிங்கிள் டேர்ம் T1 எழுதிக்கிறேன். ஸோ இதனால் இதை டிசி ஈக்குவல் டு டிடி இஸ் ஈக்குவல் டு T1. ஓகேங்களா? இந்த ப்ராசஸில் ஹீட் அடிஷன் ஆகும். இப்படி ஹீட் அடிஷன் ஆகுறதுனால இந்த ப்ராசஸில் என்ட்ரோபி வந்து அதிகரிக்கும். ஓகே. அப்புறமா இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால இந்த ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து குறையும், வால்யூம் வந்து அதிகரிக்கும். ஓகே. இப்போது டிஏ வந்து ஸ்டேட் டிக்கும் ஸ்டேட் ஏக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். இது ஒரு ஏடியாபேட்டிக் ப்ராசஸ்னால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் போகாது, அதேமாதிரி சரௌண்டிங்ஸ்லேருந்து சிஸ்டம்க்கு ஹீட் வராது. ஸோ இப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதனால இந்த ப்ராசஸ் முழுவதும் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறமா இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால இந்த ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து குறையும், அப்புறமா வால்யூம் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இந்த பிவி டயக்ராம் அப்புறமா டிஎஸ் டயக்ராமோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ராசஸ் பிசியோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுவோம். ப்ராசஸ் பிசி வந்து ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸோட ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னென்னா
கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆன பிறகு கிடைச்ச டெம்பரேச்சர் வேல்யூ டிவைடட் பை கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் வேல்யூ டிவைடட் பை கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஆன பின்னால் கிடைச்ச வால்யூம் வேல்யூ ஹோல் டு த பவர் ஆஃப் ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் -1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட பேசிக் ஃபார்முலே. இப்போ நான் வந்து இந்த பேசிக் ஃபார்முலே வந்து ப்ராசஸ் சிடிக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பிசிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பிசியில் கம்ப்ரெஷன் பண்ண பின்னால் கிடைச்ச டெம்பரேச்சர் வேல்யூ வந்து டிசி. இதே மாதிரி கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் வேல்யூ வந்து டிபி. அப்புறமா கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் வேல்யூ வந்து விபி. கம்ப்ரெஷன் பண்ண பின்னால் கிடைச்ச வால்யூம் வேல்யூ வந்து விசி. ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து காமா. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பேசிக் ஃபார்முலாவை ப்ராசஸ் பிசிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டிசி பை டிபி இஸ் ஈக்குவல் டு விபி பை விசி ஹோல் டு த பவர் ஆஃப் காமா -1. ஓகேங்களா? இப்போது நம்ம ஏற்கனவே டிசியை வந்து T1 எடுத்திருக்கோம், டிபியை வந்து T2 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிசியும் டிபியும் மாற்றி எழுத போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T1 by T2 is equal to VB by VC whole to the power of gamma -1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ் பிசியோட ஃபார்முலே. இப்போ அடுத்து வந்து ப்ராசஸ் டிஏவோட ஃபார்முலே டெரைவ் பண்ணுவோம். ப்ராசஸ் டிஏ வந்து ரிவர்சிபிள் ஏடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் டிஏ ஃபார்முலே டெரைவ் பண்ணுறதுக்கு நாம் ஏடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸோட பேசிக் ஃபார்முலே யூஸ் பண்ணுவோம். பேசிக் ஃபார்முலே என்னென்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் வேல்யூ டிவைடட் பை எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னால் கிடைச்ச டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னால் கிடைச்ச வால்யூம் வேல்யூ டிவைடட் பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் வேல்யூ ஹோல் டு த பவர் ஆஃப் காமா -1. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேசிக் ஃபார்முலாவை ப்ராசஸ் டிஏக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ ப்ராசஸ் டிஏல எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் வேல்யூ வந்து டிடி. எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னால் கிடைச்ச டெம்பரேச்சர் வேல்யூ வந்து டிஏ. எக்ஸ்பேண்ட் பண்ண பின்னால் கிடைச்ச வால்யூம் வேல்யூ வந்து விஏ. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் வேல்யூ வந்து விடி. ஏடியாபேட்டிக் கான்ஸ்டன்ட் வந்து காமா. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பேசிக் ஃபார்முலாவை ப்ராசஸ் டிஏக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுகிறேன். ஃபார்முலா வந்து டிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு விஏ பை விடி ஹோல் டு த பவர் ஆஃப் காமா -1. ஓகேங்களா? ஆனால் நம்ம டிடி வந்து T1 எடுத்திருக்கோம், டிஏ வந்து T2 எடுத்துக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிடியும் டிஏவும் மாற்றி எழுத போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து T1 by T2 is equal to VA by VD whole to the power of gamma -1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ் டிஏவோட ஃபார்முலே. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ் டிஏவோட எல்ஹெச்எஸ் பாருங்கள் T1 by T2. இதே மாதிரி இந்த ப்ராசஸ் பிசியோட எல்ஹெச்எஸ் பாருங்கள் T1 by T2. ஸோ ரெண்டு ப்ராசஸோட எல்ஹெச்எஸும் ஒன்றா இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த ரெண்டு ப்ராசஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா VB by VC whole to the power of gamma -1 is equal to VA by VD whole to the power of gamma -1. ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் சேமாக இருந்ததுனால நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த எல்ஹெச்எஸில் இருக்க பவரும் ஆர்ஹெச்எஸில் இருக்க பவரும் பாருங்கள் ஒன்றா இருக்குது, gamma -1 gamma -1. ஸோ இந்த ரெண்டு பவரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன இருக்கும், VB by VC is equal to VA by VD. இப்போ நான் இந்த VDயை வந்து LHS கொண்டு போகிறேன், இந்த VBயை வந்து RHS கொண்டு வரேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து VD by VC is equal to VA by VB. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்தர் டெரிவேஷனில் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து வந்து ப்ராசஸ் சிடியோட ஃபார்முலையை டெரைவ் பண்ணுவோம். அதாவது ப்ராசஸ் சிடியோட ஹீட் அடிஷன் ஃபார்முலையை டெரைவ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸோட ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீட் ஆடட் டியூரிங் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸோட பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னென்னா ஹீட் ஆடட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ நான் இந்த பேசிக் ஃபார்முலாவை ப்ராசஸ் சிடிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் சிடியில் ஹீட் ஆடட் வந்து Q1,
அப்புறமா இந்த ப்ரெஷர் அப்புறமா இந்த வால்யூம்க்கு நீங்கள் ஒன்று ஸ்டேட் சியோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட் டியோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து ஸ்டேட் சியோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அதாவது பிசி விசி. ஓகேங்களா? அப்புறமா இந்த ப்ராசஸ் சிடியோட எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ வந்து விடி பை விசி. ஓகே, இப்போ நம்ம இந்த பேசிக் ஃபார்முலையை மாடிஃபை பண்ணி எழுதுவோம் ப்ராசஸ் சிடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபார்முலை வந்து Q1 இஸ் ஈக்குவல் டு பிசிவிசி லாக் விடி பை விசி. இந்த ஃபார்முலையில் நான் 2 சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். முதல்ல இந்த விடி பை விசிக்கு விஏ பை விபின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம விடி பை விசி இஸ் ஈக்குவல் டு விஏ பை விபின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த விடி பை விசியை விஏ பை விபின்னு மாற்றி எழுதிக்கிறேன். அடுத்து இந்த பிசிவிசிக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். சப்ஸ்டியூஷன் எப்படின்னா ஸ்டேட் சி மேலே ஐடியல் கேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் சியோட ஐடியல் கேஸில் ஃபார்முலை வந்து பிசிவிசி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டிசி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலையில் டிசியை வந்து நம்ம T1 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசியை நான் T1 மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பிசிவிசி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் T1. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த MRT1 இந்த பிசிவிசியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்படி 2 சப்ஸ்டியூஷன் பண்ண பின்னால் என்னோட ஹீட் அடிஷன் ஃபார்முலா என்ன இருக்குன்னா Q1 இஸ் ஈக்குவல் டு MRT1 லாக் விஏ பை விபி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ் சிடியோட ஹீட் அடிஷன் ஃபார்முலே. ஓகே, இப்போ அடுத்து வந்து ப்ராசஸ் ஏபியோட ஃபார்முலையை டெரைவ் பண்ணுவோம். ப்ராசஸ் ஏபியோட ஹீட் ரிஜெக்ஷன் ஃபார்முலையை டெரைவ் பண்ணுவோம். ப்ராசஸ் ஏபி வந்து ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் ஏபியோட ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுக்கு நாம ஹீட் ரிஜெக்டட் டியூரிங் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ப்ராசஸோட பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னன்னா ஹீட் ரிஜெக்டட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் இன்ட்டு லாக் ஆஃப் கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேசிக் ஃபார்முலாவை ப்ராசஸ் ஏபிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ ப்ராசஸ் ஏபியில் ஹீட் ரிஜெக்டட் வந்து Q2. அப்புறமா இந்த ப்ரெஷர் அப்புறமா இந்த வால்யூம்க்கு நீங்கள் ஒன்று ஸ்டேட் ஏவோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட் பியோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து ஸ்டேட் ஏவோட ப்ரெஷர் அப்புறமா வால்யூம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதாவது PAVA. ஓகேங்களா? அப்புறமா இந்த ப்ராசஸ் ஏபியோட கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து VA பை VB. ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸ் ஏபியோட ஃபார்முலையை எழுதிப்போம். அதாவது இந்த பேசிக் ஃபார்முலையை மாடிஃபை பண்ண பின்னால் ப்ராசஸ் ஏபியோட ஃபார்முலை எழுதிப்போம். ஃபார்முலை வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு PAVA லாக் VA பை VB. இப்போ நான் இந்த PAVAக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் ஸ்டேட் ஏ மேலே ஐடியல் கேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் ஏவோட ஐடியல் கேஸில் ஃபார்முலை வந்து PAVA இஸ் ஈக்குவல் டு MRTA. ஆனால் நம்ம TA வந்து T2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த TA வந்து மாற்றி எழுதிப்போம். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து PAVA இஸ் ஈக்குவல் டு MRT2. இப்போ நான் வந்து இந்த MRT2 வந்து இந்த PAVAல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால என்னோட ஹீட் ரிஜெக்ஷன் ஃபார்முலை வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு MRT2 லாக் VA பை VB. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ் ஏபியோட ஃபார்முலை. இப்போ நம்ம 4 ப்ராசஸோட ஃபார்முலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து கார்னாட் சைக்கிளோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலையை டெரைவ் பண்ணுவோம். இதை டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியோட பேசிக் ஃபார்முலை யூஸ் பண்ண போகிறோம். பேசிக் ஃபார்முலை என்னென்னா நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் பை ஹீட் ஆடட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேசிக் ஃபார்முலாவை கார்னாட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். இந்த கார்னாட் சைக்கிளில் ஹீட் ரிஜெக்டட் வந்து Q2, ஹீட் ஆடட் வந்து Q1. ஸோ இந்த ஃபார்முலாவை, அதாவது இந்த பேசிக் ஃபார்முலாவை கார்னாட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறேன். ஃபார்முலா வந்து நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் Q2 பை Q1. நம்மளுக்கு Q2 ஃபார்முலையும் தெரியும், Q1 ஃபார்முலையும் தெரியும், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் MRT2 லாக் ஆஃப் VA பை VB டிவைடட் பை MRT1 லாக் ஆஃப் VA பை VB. இந்த RHSல MR கேன்சல் ஆகிடும். அப்புறமா லாக் VA பை VB லாக் VA பை VBயும் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் T2 பை T1. இப்போ நம்ம இந்த RHSல LCM எடுப்போம்.
ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நீட்டா இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 ஹோல் டிவைடட் பை T1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கார்னாட் சைக்கிளோட ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் சொல்லி கொடுத்த முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.